வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஜியோமெட்ரிக் நோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டியூட்டோரியல் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜியோமெட்ரிக் நோட்ஸ் ஒவ்வொரு நோடும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், எதுக்கு யூஸ் பண்றோம்னு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜியோமெட்ரிக் நோட்ஸோட யூஸ் பிளஸ் அந்த ஒவ்வொரு நோடும் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு டீடைலா புரியும். வாங்க டியூட்டோரியலுக்குள்ள போலாம். பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். Shift A பிரஸ் பண்ணி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேலே டாப்பில் ஜியோமெட்ரிக் நோட்ஸ் டேப் ஓப்பன் கிளிக் பண்ணி ஓன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நியூ கொடுக்குறேன். இது ஜியோமெட்ரிக் நோட்ஸோட விண்டோ. இதில் நியூன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோமெட்ரிக் இன்புட் வந்து ஜியோமெட்ரிக் அவுட்புட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஜியோமெட்ரிக் இன்புட்டுங்கிறது இந்த பிளேன் தான். ஸோ நம்ம பிளேனை சூஸ் பண்ண போகிறதுல டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு என்ன போடணும் அப்படின்னா Shift A ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் நோடு கனெக்ட் ஆகிடும். ஒரு டெக்ஸ்ட் நோடு வந்துருச்சு, கனெக்ட் ஆகாது, டெக்ஸ்ட் நோடு எனக்கு வந்திருக்கும். இங்கே ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் நோடு. இதில் போயிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இங்கே வரல பாருங்க. ஏன் இங்கே வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் எடுத்து ஜியோமெட்ரிக் நோட அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணணும், குரூப் அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ தமிழில் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபாண்ட்டை மாற்றணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் நோடில் இருக்கிற அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற டேம் தமிழ் ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இங்கே அந்த இங்கே டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்க. ஆனால் எனக்கு இங்கே டெக்ஸ்ட் வந்து மாற்றணும். எனக்கு அதுக்காக என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் .co.in சைட்குள்ளே போயிட்டு யூனிகோட் டு டேம் கிளிக் பண்ணி இங்கே நான் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். கனெக்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே டெக்ஸ்ட் வந்துருச்சு. இதை காப்பி பண்ணி பிளெண்டரில் போயிட்டு டெக்ஸ்ட் விண்டோவில் Ctrl+V கொடுத்து நான் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த டெக்ஸ்ட்டில் ஒரே ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். மீதிலாம் வந்து உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தாங்கிற டெக்ஸ்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ R ப்ரெஸ் பண்ணி X ப்ரெஸ் பண்ணி 90 டிகிரிஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும், ஒரு ஃபில் கொடுக்கணும் அப்படின்னா ஃபில் கர்வ்னு ஒரு நோடு இருக்குது. ஃபில் கர்வ்ங்கிற நோடு வந்து ஃபில் பண்ணும். என்ன டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஃபில் பண்ணும். Shift A ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் ஃபில்னு டைப் பண்ணுறேன். ஃபில் கவர் தான் கொடுத்து நான் அதோட கனெக்ட் பண்ணுற நடுவில் இப்போ எனக்கு ஃபில் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா Shift A ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் மெஷ் அப்படின்னு ஒரு நோடு இருக்குது, அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூவை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரூட் மெஷ்ல இருக்கிற ஆஃப்செட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ 0.2 கொடுக்குறேன். எனக்கு எக்ஸ்ட்ரூட் கம்மி ஆகிடுச்சு பாருங்க. 5 கொடுக்குற நல்லா எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும் எனக்கு. சரி, எனக்கு 0.2 ஓகே. ஸோ நான் 0.2 கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரூட் மெஷ் நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் எதுவுமே ஃபில் ஆகவே இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு, பேக்கில் எனக்கு ஃபில் ஆகலை. அதுக்காக என்ன பண்ணுறேன், ஜாயின் ஜியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு நோடு யூஸ் பண்ணுறேன். Shift A ப்ரெஸ் பண்ணி ஜாயின் ஜியோமெட்ரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் மெஷ்ஷுக்கும் குரூப் அவுட்புட் நோட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு ஃபில்லால் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபில் கர்வ் வந்து கனெக்டர் எடுத்து ஜாயின் ஜியோமெட்ரியோட இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே ஃபில் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து அந்த மாதிரி பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ட்டிகல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு வால்யூமாக கிரியேட் பண்ண போகிறேன். வால்யூம்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே கிரியேட் ஆகி வரும். அதுக்காக என்ன பண்ணுறேன், Shift A ப்ரெஸ் பண்ணி மெஷ் டு வால்யூம் அப்படிங்கிற நோடை நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி இது ரெண்டு நோடில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இது வந்து ஒரு வால்யூமாக கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகலை. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா Shift A ப்ரெஸ் பண்ணி இந்த ரியலைஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எடுத்து நான் அதோட கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வால்யூம் வந்து எனக்கு ஒரு ஃபில்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்பராக ஃபில் ஆகாமல் இருந்துச்சு இந்த இடம்லாம். இப்போது அந்த ரியலைஸ் இன்ஸ்டன்ஸ் நோட் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வால்யூமில் பாருங்கள் எனக்கு டெப்த் இல்லாமல் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். டென்சிட்டி ஏதோ 10,000 வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எனக்கு ஃபில் ஆகிடும் இப்போ வந்து. ஆனால் இந்த எட்ஜஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த வாக்ஸல் அமௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் வாக்ஸல் அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல, இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறேன், ஒரு 250 இல்லை 270 வைக்கிறேன். நான் 270 வச்சு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். எனக்கு ரஃப்பாக இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டென்சிட்டிங்கிறது 10,000ங்கிறது ஒரு 5,000 கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வேணா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு வால்யூம் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே எப்படி வந்து அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Shift A ப்ரெஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் டு வால்யூம் இருக்கு பாரு, பாயிண்ட்ஸ் இன் வால்யூம் இருக்கு. இதை கிளிக் பண்ணி இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் மேலே அந்த வால்யூம்குள்ளே பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்ஸை டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே போய்ட்டு ஒரு 5,000 கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் எனக்கு இங்கே வந்துருச்சு நிறையா. இந்த டென்சிட்டி இவ்வளோ, இந்த டென்சிட்டி 5,000 கொடுத்துருக்கேன். இது வந்து நான் 2,000 கூட கம்மி பண்ணிக்கலாம். 2,000 இல்லை 500. ஓகே, 500 இருக்கட்டும், வேணா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த பாயிண்ட்ஸோட சைஸு ப்ளஸ் அந்த பாயிண்ட் எந்த மாதிரி இருக்கணுங்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு Shift A ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ்
இதை கிளிக் பண்ணி இந்த நோடோட இப்படி ஆட் பண்ணுறேன். இப்படி ஆட் பண்ணோன்னே இது போயிடுச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா என்ன இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணுங்க, கொடுத்தா தான் அது வரும் எனக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி மெஷ்ஷில் ஒரு ஸ்பியர் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி அந்த பெட்டல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ சின்னதாக்கியாச்சு. இப்போ எனக்கு வந்து ஜாமெட்ரிக் நோட் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே அது மறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னே மறைஞ்சிருச்சு. அதுக்காக என்ன பண்ணலாம்னா இங்கே அவுட்லைன் விண்டோவில் பிளேனை கிளிக் பண்ணுங்கள். பிளேனை கிளிக் பண்ணால் அங்கே ஜாமெட்ரிக் நோட்ஸ் வந்துடும். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அவுட்லைன் விண்டோவில் வந்து ஸ்பியர் அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே உள்ளே கொண்டு வந்துடுங்க. உள்ளே கொண்டு வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் இன்ஃபோன் வந்துருச்சா, இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபோவில் இருக்கிற ஜாமெட்ரிக் நோட் எடுத்து இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த ஸ்கேலை நான் என்ன பண்ணுறேன் 0.02 வைக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இது மேலே வந்துருச்சு எனக்கு. ஸோ இன்னும் கூட இதை கம்மி பண்ணலாம், 0.01 வைக்கிறேன். ஏன் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டோட என்னோட இன்ஸ்டன்ஸோட ஷேப் வந்து தட்டையாகவும் ரவுண்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட ஸ்கேல் தான். இந்த ஸ்கேலை வந்து நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலே ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த ஷேப்புக்கே இங்கே இன்ஸ்டன்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு தெரியுதா, இதை நான் செலக்ட் பண்ணி இப்போ எனக்கு எல்லாம் இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டேரக்ஷனில் இருக்கும். எனக்கு ரேண்டமாக இருக்கணும் அப்படின்னா ரேண்டம் அப்படிங்கிற நோட் இருக்குது. ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி RNDOM போட்டிங்க ரேண்டம் வேல்யூன்னு நோட் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இதை எடுத்து ரொட்டேஷனோட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இப்போ ஒன்று ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. இப்போ ரேண்டம் வேல்யூ கனெக்ட் பண்ண உடனே ரொட்டேஷனோட எனக்கு ரேண்டமாக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். எல்லாமே ரேண்டமாக ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறேன், இதை இங்கே ரேண்டம் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு வந்து இங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மினிமம் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகுது பாருங்கள். எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இதை ரொட்டேட் ஆகும். இதில் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டுன்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணி வெக்டார்னு வைக்கிறேன். வச்சுட்டு அப்படி வச்சோடனே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. திருப்பி எடுத்து நான் ரொட்டேஷனோட கனெக்ட் பண்ணுறேன். என்னோட ரேண்டம் வேல்யூ மினிமம் வேல்யூ வந்து ஒரு -5 மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒரு 20 நான் கொடுக்குறேன். மினிமம் -5 இருக்கணும், ரொட்டேஷன் மேக்ஸிமம் வந்து 20 வரைக்கும் ரொட்டேட் ஆகலாம் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் இதில். சரி இப்போ பாருங்கள் எனக்கு ரேண்டமாக ரொட்டேட் ஆகுது. எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், இது உள்ள கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே மர்ஜ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மர்ஜை வந்து தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே நிறைய இன்ஸ்டன்ஸ் மர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மர்ஜ் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு நோடு இருக்குது. அந்த நோடை ஆட் பண்ணோன்னா இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணலாம்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் மர்ஜ் பை டிஸ்டன்ஸ்னு கொடுத்து நான் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆன் பாயிண்ட்ஸுக்கும் இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு அந்த மர்ஜ் பை கொடுத்தோன்னே எனக்கு அந்த உள்ள மர்ஜ் ஆகிறது, எனக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று மர்ஜ் ஆகிறது இதில் கம்மியாக இருக்கும். இந்த மர்ஜ் பை டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன் 0.02 கூட கொடுத்துக்கலாம். வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு. ஸோ 0.02 கொடுத்தா என்ன ஆச்சுன்னா 0.02 டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாம் மர்ஜ் ஆகிறது எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடுச்சு. அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லா வேல்யூ வந்து தள்ளி இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ மர்ஜ் ஆகலை. ஸோ இதை நான் கம்மி பண்ண எனக்கு இன்னும் கூட டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். ஸோ நான் 0.008 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு. ஸோ 0.008 வரைக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் மீட்டர்ஸ் 0.008 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் எனக்கு மர்ஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது மர்ஜ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் மேலே எனக்கு பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு. இப்போது எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம. எனக்கு இது டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 500 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட் ஆன் பாயிண்ட்ஸில் போயிட்டு இது வந்து 5000 வைக்கிறேன். ஸோ எனக்கு நல்லா ஜாஸ்தியாக வரும். இப்போ பாருங்கள் டெப்த் எனக்கு வந்து நிறையா வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி மெட்டீரியல் வியூ போயிடலாம். இதை நான் அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்பியர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் கொடுத்து இதுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்துருச்சு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ மெட்டாலிக்காக கொடுத்து ரஃப்னஸ் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிஃப்ளெக்டிவாக எனக்கு இந்த மாதிரி வரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் எனக்கு. ஸோ எனக்கு இவ்வளோ வேண்டாம். எனக்கு இப்போது இந்த டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எப்படி அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி கொண்டு வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்கள், தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு இது சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து டெக்ஸ்டராக உள்ள அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு டெலிட் வெர்டிசஸ் கொடுத்து நான் டெலிட் பண்ணிடுறேன் ஃபுல்லாத்தையும். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பிளேன் க்ரியேட் பண்ணால் இங்கே பிளேன் இங்கே வந்துருச்சு பாருங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணி சாலிட் மோட் போயிட்டு இதை மூவ் பண்ணிக்கிறேன். நல்லா மூவ் பண்ணி நான் வெளியே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன் சின்னதாக.
இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷேட் எடிட்டர் போயிட்டு நான் கிரியேட் பண்ண அந்த பெட்டல்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமேஜ் டெக்ஸ்சரில் போயிட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரோஜா இதழை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இம்போர்ட் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு இங்கே அந்த ரோஜா இதழ் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணோன்னே எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், இந்த பிளாக் வராமல். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஆல்ஃபாவை எடுத்து ஆல்ஃபாவோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோஜா இதழ் வந்து எனக்கு இதில் வந்திருக்கும், எல்லாமே நிறையா எல்லாம் வந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை நான் எடிட் மோட்லேருந்து சாலிட் மோட் போயிட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஸ்கேல் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ஜாமெட்ரிக் நோட்ஸ் விண்டோ போயிடலாம். ஓகே, இங்கே வந்தாச்சு. வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன், இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் பாருங்கள் வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ எனக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே ரோஜா இதழ் வந்து எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. ஆனால் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு மெட்டல் விண்டோவில் போயிட்டு ரஃப்னஸ் வந்து ஃபுல் 1 வைக்கிறேன். ஃபுல் 1 வச்சாச்சு. இப்போ எனக்கு நார்மல் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் எனக்கு இந்த ரோஜா இதழ் வந்து ஒரே இது எல்லாம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. எனக்கு வந்து நிறைய இதழ்கள் வந்து மாறி மாறி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேலை நான் இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஸ்கேல் கொடுத்துரு. இப்போ பாருங்கள், எனக்கு இது இங்கே அப்ளை ஆகிருக்கும். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நிறைய இதழ்கள் இதில் அப்ளை ஆகணும் அப்படின்னா மூவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் D போட்டு டூப்ளிகேட்ஸ் போடுறேன். ஸோ நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து இதை ஷேட் எடிட்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் நோட்ஸ் மாற்றிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஷேட் எடிட்டர் போயிட்டு ஸோ இப்போ இது ஒரே மெட்டீரியல் எல்லாமே ஷேர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் டூப்ளிகேட்ஸ் போடுற மெட்டீரியல் அப்படின்னா நான் என்னோட பல ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், அதை திருப்பி சொல்கிறேன். ஸோ எந்த இதை டூப்ளிகேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மெட்டீரியல் விண்டோவில் பாருங்கள், ஷேடர் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இங்கே உங்களோட இமேஜை மாற்றிக்கலாம். இப்போ மாறிடுச்சு. அதேமாதிரி ஒன்றுத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் நீங்கள் அந்த இது ரோஜா இதழோட இமேஜை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு விதவிதமான ரோஜா இதழ் வந்துருச்சு. இப்போது இதை எப்படி இங்கே கொண்டு வரது, இந்த தாட் டெக்ஸ்ட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6 இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி நியூ கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு கலெக்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலெக்ஷனுங்கிறது பிளெண்டரில் குரூப்பிங் மாதிரி. ஸோ நான் குரூப் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் பெட்டல்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாமெட்ரிக் நோட்ஸ் விண்டோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஷேட் எடிட்டர் விண்டோவில் போயிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரிக் நோட் எடிட்டர் கொடுக்குறேன். இந்த ஜாமெட்ரிக் நோட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜாமெட்ரிக் நோட்ஸ் டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த அவுட்லைனர் விண்டோலேருந்து இந்த கலெக்ஷனை நான் உள்ளே கொண்டு வரேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு உள்ளே வந்துடும். ஜாமெட்ரிக் விண்டோக்குள்ளே இதை வந்துருச்சு. இந்த கலெக்ஷன் இன்ஃபோவை எடுத்து ஏற்கனவே நம்ம ஆப்ஜெக்ட் இன்ஃபோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பெட்டல் கொடுத்துருந்தோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் இன்ஃபோ எடுத்து நான் இன்ஸ்டன்ஸோட கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நம்ம டெக்ஸ்ட்டில் அப்பயுமே எனக்கு வந்து இங்கே மாறல, எல்லாம் ஒரே இதுதான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே செப்பரேட் சில்ட்ரன் கலெக்ஷன் இன்ஃபோவில் பாருங்கள், செப்பரேட் சில்ட்ரன் கொடுங்க. இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸில் பிக் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள், இது ஒரு டைப்பாக இருக்கும், இது ஒரு டைப்பாக இருக்கும், இது டைப்பாக இருக்கும். ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு இதில். ஸோ இப்போ இந்த தாங்கிற டெக்ஸ்ட் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ அந்த இதழ் வந்து டோட்டலாக எனக்கு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வியூ போர்ட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் தேவையில்லை. ஸோ கலெக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே போய் ஆஃப் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு அது போயிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மீ ஈழ்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள் தான். போயிட்டு அந்த ஃபாண்ட்டை நான் திருப்பி காப்பி பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோடய பிளெண்டர் ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் அதில் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே அது வந்துருச்சு பாருங்கள். இது சும்மா இப்போது எப்படி இருக்குன்னு ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஷிஃப்ட் A ப்ரெஸ் பண்ணி ஒரு கேமரா க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் Alt 0 கொடுத்து கேமரா வியூக்குள்ளே போயிடலாம். நான் கொஞ்சம் வேல்யூ இந்த கேமராவோட ரெசல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி வியூவில் கேமரா வியூ போயிட்டு இதை நான் மூவ் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா கேரக்டர் ஸ்பேசிங் இருக்கு பாருங்கள், ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸில். ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அப்போ டெக்ஸ்ட் எனக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 1.05 கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் எனக்கு ஸ்பேசிங் கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு லைட் வச்சு ரெண்டர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக நான் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டைரக்ட் லைட்டிங் யூஸ் பண்ணுறேன். எனிராம டெக்ஸ்சரில் போயிட்டு ஒரு HDRI மேப் கொடுத்து ஓகே இது எப்படி இருக்கு ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ ஜாமெட்ரிக் நோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரோஜா இதழால் உருவான டெக்ஸ்ட் இது தான். ஸோ டென்சிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் கூட டெக்ஸ்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த டியூட்டோரியல் இதோட கம்ப்ளீட் ஆகுது.
ஜாமெட்ரிக் நோட்ஸ் எவ்வளோ ஈஸின்னு இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள் ஜாமெட்ரிக் நோட்ஸில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து எடிட்டபிள் தான். இப்போ நான் அந்த தமிழ்னு கிரியேட் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் திருப்பி இங்கே போயிட்டு இப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டை மாற்றுறேன், கன்வெர்ட் கொடுக்குறேன். இப்போ சங்கர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்கள், சங்கர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டாக வந்துருச்சு இதில். ஸோ கேமராவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனா அவங்க நல்லாவே அது கொஞ்சம் நல்லாவே தெரியும். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.